ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஒடிசா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்டா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்துன்னா ரணப்பா. ஸோ இந்த டான்ஸை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் கையில வந்துன்னு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, பிளஸ் வந்துன்னு ஒரு கொட்டு வச்சிருப்பாங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது எது ரிலேட்டட் அந்த டான்ஸ் இருக்கும், லார்டு கிருஷ்ணாவோட வந்து சைல்ட்ஹுட் ஸ்டோரி ரிலேட்டடா இருக்கிற டான்ஸ் தான் வந்து என்னன்னா ரணப்பா டான்ஸ். ரிலேட்டட் வந்து என்ன அப்படின்னா ஒடிஷா அப்படின்னு நமக்கு ஞாபகத்துல வந்து ரைட்டா. ஸோ இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தனு ஜத்ரா. ஸோ இது வந்துன்னா ஒரு ட்ராமா பேஸ்ட் வந்துன்னா ஓப்பன் இயர் தியேட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். பர்டிகுலர் பார்த்தோம்னா பர்கர் இன் ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா ஒடிஷா. இப்போ ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இந்த இமேஜ் ஞாபகத்துல வச்சுக்கணும். தனு ஜாத்ரா அப்படின்னு வந்தாவே வந்து ஒடிஷாவோட வந்துன்னா ட்ராமா பிளே அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் தஸ்கதியா. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்க்கலாம். ரெண்டு மேல் வந்து என்னன்னா ஹிஸ்டாரிக் அண்ட் புராணிக் ஈவெண்ட்ஸ் வந்து டான்ஸ் மூலம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து தஸ்கதியான்னு சொல்லுவாங்க. இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஒடிஷா. ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் எஸ்எஸ்சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப தட் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் கொடிப்பா. ஸோ இது வந்து என்னன்னா பந்த் நீத்தன் கூட சொல்றாங்க. ஒடிசியோட கிளாசிக்கல் டான்ஸோட ப்ரீ கர்சர் தான் என்ன சொல்றாங்கன்னா கொடிப்பா. ஸோ இப்போ ஒடிசின்னு வந்தாவே ஈஸியா நம்ம என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒடிஷாவோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கிளாசிக்கல் டான்ஸ் மொத்தம் வந்து 8 இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த டான்ஸ் வந்து ஒடிசி இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஒடிசா. ஜஸ்ட் நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருப்பீங்க, ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிக்கேன். இந்த டான்ஸ்ல ஒரு யூனிக்னஸ் பார்த்தோம்னா இதுல யங் பாய்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா உமன் மாதிரி ட்ரெஸ் அப் அணிஞ்சிட்டு டு பிரைஸ் வந்துன்னா லார்டு ஜெகநாத் அண்ட் வந்து கிருஷ்ணா ரிலேட்டடா டான்ஸ் ஆடுறாங்கன்னா அதுதான் கொடிப்பா இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஒடிஷா ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா கல்கை. ஸோ இந்த டான்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆதிவாசி ஆஃப் ஒடிசா செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸ். அதான் பர்டிகுலரா வந்துன்னா சாம்பல்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வந்து ஒடிஷா. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து மறக்காது ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா தண்ட நாட்டா ஆர் வந்து தண்ட ஜத்ரான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துன்னா ட்ரெடிஷனல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சவுதர்ன் ஒடிஷா. அது பர்டிகுலரா பார்த்தோம்னா கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் வரும்போது வந்து ஏன்ஷியன் கலிங்காவோட எம்பையர் வரும். ஸோ கலிங்கா எங்கே படிப்போம்னா அசோகா பீரியட்ல வந்து அசோகா கலிங்காவோ எம்பையரை வந்து டிஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தம்மாவை நோக்கி வந்து இது பண்ணிருப்பாரு ரைட்டா. ஜஸ்ட் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கணும். இந்த இமேஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் தெம்சா. ஸோ இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். தெம்சா டான்ஸ் 3 இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. மேஜரா பார்த்தோம்னா ஒடிஷா, பட் வந்து சத்தீஸ்கர் அண்ட் வந்து ஆந்திர பிரதேஷ்லுமே இந்த டான்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டான்ஸ்ல வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும். இது வந்து என்னன்னா ஒரு விதமான வந்து இன்ட்ரிகேட் ஃபார்ம் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு கை வந்து உள்ள போகும், இன்னொரு சைடு வந்து பின்னாடி வரும். இந்த மாதிரி வந்து என்னன்னா கரெக்ட் ஃபார்ம்ல வந்து என்னன்னா ஒரு டான்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணது இன் ஸ்டேட் ஆஃப் ஒடிஷா வந்து தென்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரங்கபதி. இது மல்டி ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ். ப்ரொடாமினா பார்த்தோம்னா ஒடிசா, சம் பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர்லயுமே வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து ரங்கபதி. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் சக்கி கந்தை. ஸோ இது வந்து டான்ஸ் கிடையாது, பப்பட்ரி ஷோ. ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஒடிசா. அது பர்டிகுலரா பார்த்தோம் கேந்திரப்பா டிஸ்ட்ரிக்ட் இன் ஒடிசால தான் செலிப்ரேட் ஆகுது. இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியும் ரிலேட்டட் வந்து பப்பட்ரி அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாக நாச்சா. ஸோ நாச் அப்படின்னு வந்தாவே வந்து நம்ம டான்ஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணிடலாம். பாகா மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா டைகர் டான்ஸ் சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும் டைகர் டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஒடிசா. அது பர்டிகுலரா பார்த்தோம்னா பிங்கா, சோனேப்பூர், அதே மாதிரி வந்து சுபர்ணப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சம் பார்ட் ஆஃப் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து ஃபேமஸா இருக்கு. பாகா நாச்சா அப்படின்னு வந்தாவே வந்து ஒடிஷாவோட நம்ம கனெக்ட் பண்ணணும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சைத்திகோட. இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்துன்னா கைபாட்டா கேஸ். இவங்க என்னன்னா ஃபிஷிங் கம்யூனிட்டி இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஒடிஷா. ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா மேத நாச்சா. ஸோ நாச் அப்படின்னு வந்தாவே வந்துன்னா டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேதா மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மாஸ்க் டான்ஸ்னு சொல்றாங்க. இந்த இமேஜ் பார்த்தா தெரியும் மாஸ்க் வந்து அணிஞ்சு இந்த மாதிரி டான்ஸ் ஆடினாங்க. அது பர்டிகுலரா பார்த்தோம்னா கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் ஒடிஷானா அது வந்து மேதா நாச். நம்மளுக்கு வந்து ஒடிஷா அப்படின்னு மைண்ட்ல வரணும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் போயிடலாம் சங்கு டான்ஸ். இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்எஸ்சில நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சங்கு டான்ஸ் வந்துன்னா ஆல் த ரீஜனல் ட்ரைப் ஆஃப் வந்து ஒடிஷா மோஸ்ட்லி வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து சங்கு டான்ஸ். இந்த இமேஜ் வந்து நீங்க அதுல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பல் பூரி. ஸோ இந்த டான்ஸ் வந்துன்னா தல்காய் டான்ஸ் அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கும். அதோட வந்து அனதர் ஃபார்ம். இந்த தல்காய் டான்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு வந்துன்னா லார்டு கிருஷ்ணா, அதே மாதிரி வந்து ராதாவோட வந்து லவ் ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்குமே வந்துன்னா சாம்பல் பூரி டான்ஸ். இது ரொம்ப ஃபேமஸ் வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஒடிஷால வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதோட தீம் பார்த்தா எட்டர்னல் லவ் ஸ்டோரி ஆஃப் வந்து ராதா அண்ட் லார்டு கிருஷ்ணா இருக்கும். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கேலா கேலுனி. ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்களேன். இது என்னன்னா பாம்பாட்டிகள்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒடிஷால வந்துன்னா ஸ்னேக்கை வந்து கேட்ச் பண்ணி அதை வந்து லைவ்லிகுட்டா வாழ்ற பீப்புள் தான் வந்துன்னா
கேலான்னு சொல்லுவாங்க. அவங்க செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்துன்னா கேலா கேலுனி. இன்ட்ரெஸ்டிங் வந்து ஃபோக் டான்ஸ் ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா ஒடிஷா அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகத்துல வரும் ரைட்டா. ஸோ இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குமுரா. ஸோ இது வந்துன்னா காலக்கண்டி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷால வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸ் வந்து குமுரா. இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஒடிஷா அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் வந்துன்னா பைக்கா டான்ஸ். ஆக்சுவலி இது நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கா ரிலேட்டடா எங்க லேர்ன் பண்ணிருப்போம் மாடர்ன் இந்தியா படிக்கும்போது அது பர்டிகுலரா வந்து ரிவோல்ட் படிச்சிருப்போம். ஸோ அந்த ரிவோல்ட்ல வந்து என்ன அப்படின்னா பைக்கா ரிபலியன் அப்படின்னு வந்து நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். ஸோ பைக்கா ரிபலியன் லேர்ன் பண்ணும்போது என்ன லேர்ன் இது 1870 வந்து இந்த ரிவோல்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் எந்த ஸ்டேட் அப்படின்னா ஒடிஷால வரும். அதே மாதிரி இந்த பைக்கா ரிபலியனை யாரு ஹெட் பண்ணிருப்பான்னா ஜகபந்து அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் வந்து ஹெட் பண்ணுவார். ஸோ ஐ எம் டெல்லிங் தட்னா கண்டிப்பா மாடர்ன் இந்தியா படிக்கும்போது இது லேர்ன் பண்ணதுனால அதை வச்சு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பைக்கா அப்படின்னு வந்தாவே வந்து வி ஷுட் கனெக்ட் வித் வந்துன்னா ஒடிஷா அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வந்துடல. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இந்த டான்ஸ் வந்து என்ன 2 இடத்துல வந்து ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வந்து பைக்காஸ். இவங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிஷால இருப்பாங்க. இந்த பைக்காஸ் வந்துன்னா ஒரியாவோட வந்து ஆர்மின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து ஜார்க்கண்ட்லயுமே ஃபேமஸ். ஆனா ஜார்க்கண்ட்ல செலிப்ரேட் பண்ணுவது முந்தா ட்ரைபல் கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ். அந்த டான்ஸ் வந்து என்னன்னா பைக்கான் தான் சொல்றாங்க. ஆனா அது வந்து ஜார்க்கண்ட். நம்ம பாக்குறது வந்து இங்க வந்து ஒடிஷா. ஒடிஷான்னு வந்தாவே வந்து பைக்கா ஒரியா ஆர்மி அப்படின்னு ஞாபகத்துல ஒன்று ரைட்டா.